வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை குச்சவெளி இலந்தைக்குளம் பகுதியில் இரவோடு இரவாக பௌத்த விகாரை அமைப்பதற்கு காணி துப்புரவு செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. முல்லைத்தீவு குருந்தூர்மலை விவகாரம் தொடர்பான வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் கட்டுடை சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அரசியல் தலையீடுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 30 நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 21ஆம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியான நிலையில் நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. பதுளை நோக்கி பயணித்த இரவு அஞ்சல் தொடரூந்து மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் சபாநாயகர் நாடாளுமன்றில் விசேட விளக்கம் அளித்துள்ளார். போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவிடம் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் உள்ள தேசிய பூங்காவில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். திருகோணமலை குச்சவெளி இலந்தைக்குளம் பகுதியில் இரவோடு இரவாக பௌத்த விகாரை அமைப்பதற்கு காணி துப்புரவு செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. திருகோணமலை குச்சவெளி இலந்தைக்குளம் பகுதியில் இரவோடு இரவாக பௌத்த விகாரை அமைப்பதற்காக காணி துப்புரவு செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது. நேற்று இரவிலிருந்து பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையில் பௌத்த விகாரை அமைப்பதற்கான மக்களுடைய காணி துப்புரவு செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வயலுக்கு சென்ற மக்களால் குறித்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அவதானிக்கப்பட்டு மக்களுக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து இன்று குச்சவெளி பிரதேச செயலாளரின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டுவரப்பட்டு குறித்த நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலந்தைக்குளம் பகுதியில் காலகாலமாக வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் போர் காரணமாக 1990ஆம் ஆண்டு மற்றும் அதனை அண்டிய காலப்பகுதிகளில் இடம்பெயர்ந்திருந்தனர். அப்பகுதியில் மீள குடியமர்வதற்கான கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீண்ட காலமாக முன்வைத்து வரும் நிலையில் தற்போது அப்பகுதி ஆக்கிரமிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். தமிழ் மக்கள் அங்கு வாழ்ந்ததற்கான பிறப்பு அத்தாட்சி பத்திரம், இறப்பு அத்தாட்சி பத்திரம், காணி ஆவணங்கள் உட்பட உடைந்த பாடசாலை கட்டடம் மற்றும் அரச கட்டிடங்கள் இன்றும் ஆதாரமாக காணப்படுவதாகவும் வயல் வரம்புகளும் இன்றும் அழியாமல் காணப்படுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். பிடிக்கம்பு வெட்டினாலே கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் அரசு திணைக்களங்கள் விகாரை அமைக்க பாரிய பச்சை மரங்களை வெட்டி அழிப்பதற்கு எதிராக ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பிரதேச மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முல்லைத்தீவு குருந்தூர்மலை விவகாரம் தொடர்பான வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு குருந்தூர்மலை விவகாரம் தொடர்பான வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. நேற்றைய நாள் குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வழக்கில் சம்பந்தப்பட்ட முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ரத்னராசா மயூரன், கரைதுறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். இந்நிலையில் வழக்கு விசாரணை விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் எதிர்வரும் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் நாள் மீண்டும் நீண்டகால இடைவெளிக்கு குறித்த வழக்கு தவணையிடப்பட்டுள்ளது. குருந்தூர்மலையை அண்டிய பகுதியில் நில அபகரிப்பு தடுக்கப்பட வேண்டும் என தன்னிமுறிப்பு மற்றும் குமுளமுனை பகுதி மக்களால் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் குருந்தூர்மலையில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களோடு கலந்து கொண்ட முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ரத்னராசா மயூரன், கரைதுறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோரை விசாரணைகளை மேற்கொள்வதற்காக முல்லைத்தீவு காவல்துறை நிலையத்திற்கு வருமாறு காவல்துறையினர் அழைப்பு விடுத்திருந்தனர். இதன்போது காவல்துறை நிலையம் சென்றவர்கள் அங்கு வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் கட்டுடை சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் கட்டுடை சந்தியில் வேன் ஒன்றுடன் உந்துருளி மோதி விபத்துக்குள்ளானதில் உந்துருளியை செலுத்திய பெண் உயிரிழந்துள்ளதுடன் அதே உந்துருளியில் பயணித்த மற்றொரு பெண் காயமடைந்துள்ளார். விபத்தில் 43 அகவையுடைய 3 பிள்ளைகளின் தாயார் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த பெண் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய வேனின் சாரதி தப்பியோடிய நிலையில் சம்பவம் குறித்து மானிப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அரசியல் தலையீடுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 30 நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார்.
சுதந்திரமான தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அரசியல் தலையீடுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுமார் 30 உற்சவங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகளின் பிரகாரம் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் தலையீடு காரணமாக வாக்காளர்களுக்கு நியமனம் வழங்கல், பொருட்கள் விநியோகம் போன்ற பல திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உத்தியோகபூர்வ குழுக்கள் இவ்விடயத்தில் கடுமையாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சி பெரேரா குறித்த கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜனாதிபதி சார்பில் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நிகழ்வு ஒன்றில் இன்று கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியான நிலையில் நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் சரத் பொன்சேகா உள்ளிட்ட மேலும் சிலர் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கவுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பதுளை நோக்கி பயணித்த இரவு அஞ்சல் தொடருந்து மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பதுளை நோக்கி பயணித்த இரவு அஞ்சல் தொடருந்து மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து சென்ற தொடரூந்தில் தெமோதர கவரவெல பிரதேசத்தில் வைத்து குறித்த இளைஞர் மோதுண்டுள்ளார். இதன்போது 26 அகவையுடைய ஜெபமாலா மரியஞ்சோதி பெர்னாண்டோ என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னகோன் காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் சபாநாயகர் நாடாளுமன்றில் விசேட விளக்கம் அளித்துள்ளார். தேசபந்து தென்னகோன் காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன இன்று நாடாளுமன்றத்தில் விசேட விளக்கம் அளித்துள்ளார். காவல்துறை மா அதிபரை நியமிப்பதற்கான தீர்மானம் சரியானது, சட்டபூர்வமானது, அரசியலமைப்புக்கு உட்பட்டது மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைக்கு ஜனாதிபதியால் கூட தீர்வு காண முடியாது என தெரிவித்த சபாநாயகர் யாப்பா நீதிமன்றத்தின் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கிடைத்துள்ள சட்ட ஆலோசனைகளின்படி இந்த விடயங்களில் தலையீடு செய்வதிலிருந்து விலகியுள்ளதாக ஜனாதிபதி சபாநாயகரிடம் அறிவித்துள்ளார். மேலும் காவல்துறை மா அதிபர் பதவி வெற்றிடமில்லை என்றும் ஜனாதிபதிக்கு சட்ட ஆலோசனை கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பதில் காவல்துறை மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் இல்லை என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நாடாளுமன்றில் குறிப்பிட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவிடம் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையே தற்போது நடைபெற்று வரும் போர் நிறுத்தம் குறித்தும் மற்றும் பிணை கைதிகளை விடுவிக்குமாறும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடனான சந்திப்புக்கு பின்னர் வெள்ளை மாளிகையில் நேற்று கமலா ஹாரிஸை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் ஹமாஸ் அமைப்புடனான போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு வருமாறு பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் கமலா ஹாரிஸ் வலியுறுத்தியுள்ளார். இதனால் ஹமாஸ் அமைப்பால் காசாவில் உள்ள பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளோர் தாயகம் திரும்ப முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக கமலா ஹாரிஸ் எக்ஸ் சமூக வலைதள பதிவில் நெதன்யாகுவுடன் வெளிப்படையாகவும் ஆக்கப்பூர்வமாக உரையாடியதாகவும் அதில் அவர் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை உறுதிப்படுத்தினார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 9 மாத போரில் காசாவில் அதிக இறப்பு எண்ணிக்கை குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார் எனவும் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் உள்ள தேசிய பூங்காவில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் உள்ள தேசிய பூங்காவில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
கடந்த திங்கட்கிழமை மாலை 6 மணியளவில் ஏற்பட்ட காட்டுத்தீ நேற்று மாலை நகரத்திற்குள் பிரவேசித்துள்ளது. இதனால் பல கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த காட்டுத்தீ காரணமாக ஆயிரக்கணக்கான மக்களை பாதுகாப்பான இடத்தை நோக்கி வெளியேற்ற அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. 1984ஆம் ஆண்டு முதல் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த பூங்கா ஆண்டுக்கு 2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கின்றது. அண்மை காலமாக அமெரிக்கா மற்றும் கனடாவில் காட்டுத்தீ ஏற்படுவது வழமையாக உள்ள நிலையில் 2023இல் பதிவு செய்யப்பட்ட காட்டுத்தீ காரணமாக கனடா முழுவதும் 2,35,000க்கும் அதிகமான மக்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.